ஆப்பிள் ஃபோன் மொத்தமே சைனாவில் தான் தயாரிக்கிறாங்க. டெஸ்லா சைனாவில் தான் ப்ரொடக்ஷன் பேஸ் வச்சிருக்காங்க. இப்போ சைனாலேருந்து வந்த 54% டேக்ஸ்னா அந்த டேக்ஸை இவர் கொடுக்க போகிறது யாரு? Chennai's Amartha Aviation Hotel Management Nursing ஈஸியா படிங்க சாலரியோட. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் ஆசோல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஸோ அமெரிக்க பங்குச்சந்தைகள் பெருமளவில் சரிது. கிட்டத்தட்ட 15% இறங்கி போயிடுச்சு இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம். இல்லை ஒட்டுமொத்த சந்தைகள் 10% மேலே இறங்கியிருக்கு. இந்த ட்ரம்ப் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே அவருடைய காலிலே தான் சுட்டுகிறார். அமெரிக்காவில் உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலமான நிறுவனங்கள் ஏதோ 2-3 சொல்லுங்கள். ஆப்பிள் சொல்லலாமா? ஆப்பிள் ஃபோன் மொத்தமே சைனாவில் தான் தயாரிக்கிறாங்க. இப்போ சைனாலேருந்து வந்த 54% டேக்ஸ்னா அந்த டேக்ஸை இவர் கொடுக்க போகிறது யார்? டெஸ்லா அமெரிக்க நிறுவனம், பிரபலமான நிறுவனம், எல்லாம் சைனாவில் தான் ப்ரொடக்ஷன் பேஸ் வச்சிருக்கிறாங்க. அதிகமான டேக்ஸ் கொடுக்க போகிறதும் அமெரிக்க நிறுவனம் தான், அதிகமான காசு கொடுத்து வாங்க போகிறதும் அமெரிக்க மக்கள் தான். கோயிங் ஃபார்வர்ட் நீங்க ஒரு 10-15 வருஷம் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் நல்லதுதான் பண்ணிருக்காருன்னு நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு இவரை கேட்க முடியாது இல்லையா? அப்போ நாடு நாசமா போனாலுமே அவர் பதவியில் இருக்க மாட்டார் இல்லையா? அவர் என்ன நினைக்கிறாரு? ஒரு எளியவர்கள்லாம் அழியட்டும், நம்ம வலியவர்கள் நம்ம வாழட்டும். ஆனால் அவர் நினைச்சாலுமே அது கண்டிப்பா நடக்காது. இவர் இந்த ட்ரம்ப் இந்த இடம் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா கூட ரொம்ப அணுக்கமா பல நூற்றாண்டுகளான நாடுகள் அவங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறார். ஸோ இது இப்படி போச்சுன்னா இப்போவும் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க? இவர் மிரட்டுறாரு. சைனாவும் கனடா மட்டும்தான் எதிர்நிலையில நிற்கிறாங்க. எதிர்நிலையில் இருக்கும்போது அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. கனடாவுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, சைனா எதிர்த்து பேசுகிறாங்க. நம்ம வழக்கம் போல் இந்தியா எதுவும் பேச மாட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். ட்ரம்ப்புடைய ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் இப்போ அதுதான் பெரிய பேசு பொருளாக இருக்குது. எந்தெந்த நாடுகள் அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. குறிப்பாக இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அதாவதுங்க, இது அமெரிக்காவினுடைய லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லியிருந்தார். பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பங்குச்சந்தையில் ஏறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு காலை அப்படின்னு சொல்லுவோம். பங்குச்சந்தைகள்லாம் தேராதுங்க, இறங்கி தாங்க போகணும்னு சொல்கிறவங்களுக்கு கரடின்னு சொல்லுவோம். இவர் கொடுத்த உண்மையான லிபரேஷன் கரடிகளுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அமெரிக்க பங்குச்சந்தைகள் பெருமளவில் சரிது. கிட்டத்தட்ட 15% இறங்கி போயிடுச்சு இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம். இல்லை ஒட்டுமொத்த சந்தைகள் 10% மேலே இறங்கியிருக்கு. இதுக்கு நெருங்கிய நண்பர் ஈலான் மஸ்க். அவர் தான் நிறைய ஐடியாலாம் கொடுக்குறாரு. நான் பொதுவாக ஒரு ஜோக்கு சொல்லுவேன், கல்யாணம் பண்ணும்போது ஒரு நல்ல பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஏதாவது ஒரு மோசமான பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஒரு 6 மாதத்தில் தகராறு பண்ணிட்டு எனக்கு டிவோர்ஸ் உன் சொத்தில் பாதியை கொடுறான்னு கேட்கும். நம்ம சொத்தில் பாதியை கொடுத்துடணும். அதே போல் நண்பர்களே நல்ல நண்பர்களாக சூஸ் பண்ணணும். இந்த ஈலான் மஸ்க்கு ட்ரம்ப்பை சூஸ் பண்ணார் பாருங்க. ட்ரம்ப் பதவிக்கு வந்த 6 மாதத்தில் ஈலான் மஸ்கோட சொத்து பாதி ஆகிப்போச்சு. அவருடைய சொத்து மதிப்பு பாதிக்கும் கீழே போயிடுச்சு. அப்போ நான் சின்ன வயசில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்க. இன்னும் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருப்போம். நம்ம ஊரில் ஏது வசதி? இப்போ எந்த வசதியும் கிடையாது. நம்மளாம் ஏழைகளாக தான் இருந்தோம். அப்போ ஏதாவது ஒரு டெலிவிஷன்லேயோ எங்கேயோ இந்த வெளிநாடில் உயர்ந்த கட்டடங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஓஹோ, இப்போ நம்மலாம் இந்தியர்கள்லாம் முட்டாளாக இருக்கிற போல இருக்குது, அவங்களாம் ரொம்ப புத்திசாலிங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிப்பேன். பிற்காலத்தில் ஒரு வளர்ந்த நாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது நான் பொதுவாக அங்கேருந்து சிலர்கிட்ட சொன்னேன், நான் சின்ன பையனாக இருக்கும்போது நினச்சேங்க இந்தியர்கள்லாம் முட்டாளுங்க, இந்த பணக்கார நாட்டில் இருக்கிறவங்கலாம் புத்திசாலிங்க போலுக்குது, அதனால தான் உள்ள செல்வ செழிப்போடு உள்ள நல்லா இருக்கிறாங்கன்னு. ஆனால் இங்கே பார்த்தா அப்படி தெரிலங்க. சாதாரணமாக ஒரு சராசரி ஒரு இந்தியனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல நாலேஜ்லாம் இருக்கும் அதோட ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இங்கே அப்படின்னப்போ அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப சுவாரஸ்யமான பதில். நீங்கள் இந்த உயரமான கட்டடங்கள் பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி முடிவுக்கு வந்துருக்கிறீங்க, அது தப்பு. ஒரு நாட்டில் 100% மக்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு 95% மக்கள் புத்திசாலிகளாக இருப்பாங்க, ஒரு 5% மக்கள் முட்டாள்களாக இருப்பாங்க, 5% மக்கள் பதவிக்கு வர்றதில்லை. அதனால எங்கள் நாடு நல்லா இருக்குது. உங்கள் நாட்டில் அந்த 5% மக்கள் தான் எல்லா பதவியிலையும் இருக்கிறாங்க, உயர்ந்த பதவிகள் எல்லாம். ஸோ இதனால தான் உங்கள் நாடு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரம்ப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்தா இவர் அந்த கேட்டகரியில் வந்திருக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுது நமக்கு. பொதுவாக ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா அவர்கிட்ட ஒரு நம்பகத்தன்மை. ஸோ எது செஞ்சாலும் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எதையும் யோசனை பண்ணி ஒரு 4 பேர்கிட்ட கலந்து பேசி இது சரியா தப்பா அப்படின்றத சொல்லி அதை ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பின் வாங்கக்கூடாது. இவர் பல நேரங்களில் பாலிசி அனௌன்ஸ் பண்ணுவார், 2 நாள் கழிச்சு இல்லை இதை நான் 1 மாதத்துக்கு நிறுத்தி வைக்கிறேன்னுவார். ஒரு ஒரு நிலையான ஒரு இது இருக்காது, மாற்றி மாற்றி பேசுவார். இந்த ட்ரம்ப் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே அவருடைய காலிலே தான் சுட்டுகிறாரு. அமெரிக்காவில் உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலமான நிறுவனங்கள் ஏதோ 2-3 சொல்லுங்கள்.
ஆப்பிள் சொல்லலாமா? ஆப்பிள் ஃபோன் மொத்தமே சைனாவில் தான் தயாரிக்கிறாங்க. இப்போ சைனாலேருந்து வந்தால் 54% டேக்ஸ்னா அந்த டேக்ஸை இவர் கொடுக்க போகிறது யார்? அமெரிக்க நிறுவனம், அமெரிக்க மக்கள். அதிகமான டேக்ஸ் கொடுக்க போகிறதும் அமெரிக்க நிறுவனம் தான், அதிகமான காசு கொடுத்து வாங்க போகிறதும் அமெரிக்க மக்கள் தான். டெஸ்லா அமெரிக்க நிறுவனம், பிரபலமான நிறுவனம், எல்லாம் சைனாவில் தான் ப்ரொடக்ஷன் பேஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ நிறைய அங்கே காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதை ஒரு செலவு ரொம்ப அதிகமாகும். அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு வின் வின் சுச்சுவேஷன். அமெரிக்காவில் பொருட்கள் தயாரிக்கும் போது விலை ரொம்ப கூடுதலாகுது. அதை ஒரு இந்தியா, சைனா மாதிரி ஒரு கொஞ்சம் ஏழை நாடுகளில் பண்ணாக்கா அவங்களுக்கு செலவு குறையும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அண்ணா ஒன்றா நான் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு அப்படின்றாரு. அப்போ நம்ம பாரத பிரதமருக்கு பாகிஸ்தான் தான் ஃபஸ்ட்டா, இல்லை பாகிஸ்தான் பிரதமருக்கு இந்தியா தான் ஃபஸ்ட்டா? எல்லா நாடுமே, எல்லா நாட்டு அதிபர்களுமே தன்னோட நாடு தான் முதல். அதுக்காக தான் ஒன்று அந்த பதவியில் உட்கார வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒன்று அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னாக்கா, இப்போ ஆல்ரெடி இப்போ எங்கே குறைஞ்சி போயிருக்கிறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டாக தானே இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்று 2வது 3வதுலேயே இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா தானே இருக்கிறீங்க. ஸோ இந்த இது ஒரு 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 சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த நம்ம ஊரில் டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கோங்க. இதை செஞ்சதனுடைய நோக்கம் நல்லா இருக்கலாம், இல்லை அது ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய மாறுதல், அதை இது வரைக்கும் யாரும் செய்யாததை ஒரு புதுசாக சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க. ஒரு அரசாங்க கட்டடத்தில் ஒரு பாம்பு வந்துடுச்சான். ஸோ அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு பதில் இதுக்கு முன்னாடி பாம்பு வந்தால் எப்படி அடித்தாங்கன்னு எதனா ஃபைல் இருக்குதான்னு தேடுறாங்களாம். ஏன்னா அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணோம், அப்போ தான் நம்ம சேஃப். ஆனால் இந்த டிமானிட்டைசேஷன்லாம் இது வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. இந்த நல்ல நோக்கத்தோடு செஞ்சு கெடுதலாக முடியறதுக்கு சில கதைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த டெல்லியில் பாம்பு கதை சொல்லியிருக்கிறேன்னா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு உதாரணம். ஸோ ஒன்று, அரசியல்வாதிகள், அது ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவங்க மனசளவில் மக்களை நேசிக்கிறாங்களோ செய்கிறாங்களோ இல்லையோ, மக்களுக்கு செய்யறதா அவங்க கணக்கு காமிச்சிக்கணும். அப்போ தான் அடுத்த தடவை ஓட்டு போடுவாங்க. நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். அதில் முக்கியமாக பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, யூஎஸ் மேலே எல்லா நாடுகளும் டேக் இட் ஃபார் கிராண்டடுங்கிற மாதிரி அதிகமாக வரி விதிக்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் வரியை நம்ம அவங்க மேலே விதிக்கிறோம். அப்பயுமே நம்ம பாரபட்சம் கொஞ்சம் பார்த்து அதில் பாதி தான் நாங்கள் விதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறது. கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் ஒரு 10-15 வருஷம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நல்லது தான் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு இவரை கேட்க முடியாது இல்லையா? அப்போ நாடு நாசமாக போனாலுமே அப்போ அவர் பதவியில் இருக்க மாட்டார் இல்லையா? ஸோ இதெல்லாம் 10 வருஷம் கழிச்சு நடக்கும். அதெல்லாம் இது இவருடைய அனுமானங்கள் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரிகளை அதிகமாக விதித்தால் அந்த வரியை யார், அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்க போகிறாங்களா இல்லை அமெரிக்கன் கன்சூமர் ஏற்றுக்க போகிறாங்களா? அமெரிக்கன் கன்சூமர் தான் ஏற்றுக்க போகிறாங்க. பட் இது மாதிரி வரி விதிக்கும் போது இட்டாலி, யூரோப் யூனியன் எல்லாமே இதை கன்சிடர் பண்ணலாம், அமெரிக்காவோட சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்களும் குறைக்கிறதுக்கு முன் வராங்கிறப்ப அவர் செய்தது ஒருவேளை சரியோ அப்படின்னு தோணுதே சார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சைனாவும் அமெரிக்கா எதிர்புதிரம் இருக்கிறாங்க. சைனாவும் கனடாவும் மட்டும்தான் எதிர்நிலையில் நிற்கிறாங்க. எதிர்நிலையில் இருக்கும்போது அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. இவங்க நேச நாடுகளாக இருக்கிறதுனால சரி ஒரு அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு, எனக்கு கொஞ்சம் எதிர்த்து பேசினா பிரச்சனை தான் வரும், கொஞ்சம் தாஜா பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இது நீங்கள் பண்ணுறது கூட நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் நெகோசியேஷன் டேபிளுக்கு இருந்தாலும் சார் நீங்கள் பண்ணுறது நியாயம்தான் சார், இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சார், கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒரு தாஜா பண்ணி ஒரு மிடில் கிரவுண்டுக்கு இவரை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மொத்தம். ஆனால் கனடாவுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க. சைனா எதிர்த்து பேசுகிறாங்க. நம்ம வழக்கம் போல் இந்தியா எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்க இதை சொல்லிடுறாங்கன்றதுனாலேயே அவர் சொல்கிறதுலாம் கரெக்டு. இப்போது அமெரிக்க அதிபர் சொல்கிறது சரி அப்படின்னு ஒரு நாடு, இட்டாலியோ ஏதோ ஒரு நாடு நினைக்குதுன்னு வச்சுங்களேன், இவ்வளோ நாள் அவங்க பண்ணியிருக்கலாம்ல, அதை பண்ணல. ஸோ அதனால் இந்த வாதங்கள்லாம் எதுவுமே ஒரு சரி கிடையாது. இப்போ என்னென்னா ஒரு பிரச்சனை, இந்த இடத்துல ட்ரம்ப் பிரச்சனை, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அவரை எப்படியாவது கொஞ்சம் சமாதானப்படுத்தி பண்ணலாமா, இல்லை எதிர்த்து போராடி பண்ணலாமா இல்லைங்களா? ஸோ இதுதான் இப்போ இந்த கொலம்பியா கேஸ் ஒன்று சொன்னேன் நான். அவங்க எதிர்த்து போராடி பண்ணாங்க. சைனா என்ன சொன்னாங்க, நீங்கள் டாரிஃப் வாராக வாங்க, ரியல் வார் கூட வாங்க, கவலை இல்லை. ஸோ ஒரு எதிர்த்து போராடுறது ஒன்று. இன்னொன்று
தாஜா பண்ணி கொஞ்சம் காரியத்தை சாதிச்சுக்க முடியுமா? ஏன்னா அவனை கூட போராட முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ வந்து பேசிக்கா வந்து பல நாடுகள் மேல வந்து, அதாவது மொத்தம் 60 நாடுல பல நாடுகள் மேல வந்து பேசிக்கா 10% மினிமம் அப்படிங்கறத விதிச்சிருக்காங்க. இதுல சின்ன நாடு பெரிய நாடுங்கிற பாரபட்சமே இல்லாம வந்து, அதாவது பொருளாதார வகையில சின்ன நாடு பெரிய நாடுங்கிற பாரபட்சமே இல்லாம, இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 25% தான். ஆனா பக்கத்துல இருக்க ஸ்ரீலங்காவுக்கு 44% விதிச்சிருக்காங்க. அதை விட சின்ன பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடுகளுக்கு இன்னும் அதிகமான வரியெல்லாம் விதிச்சிருக்காங்க. இதை எப்படி அந்த நாடுகள்லாம் தாக்கு பிடிக்க போகுது? இதுக்கு என்ன மாதிரியான முடிவுகள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாங்க, அதாவது முதல்ல என்னன்னா, ஒரு காலகாலமாகவே ஒரு மனித இனம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு வலியவன் வந்து எளியவனை அழிக்க முற்படுறான், அல்ல சுரண்ட முற்படுறான். அப்படி தான் நடந்துருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் தான் நாட்டுக்குள்ளவே பண்ணுறாங்க. நிறைய பேர் தான் நாட்டுக்குள்ளவே ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ அல்லது குறிப்பிட்ட மதத்தையோ அழிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க, அல்லது அவங்களுக்கு எந்த வித நல்லதும் செய்கிறதில்ல. ஸோ அதை நியாயப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு காரணங்களை சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்போ ட்ரம்ப் இன்னும் பெரிய லெவலில் செய்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு? ஒரு எளியவர்கள்லாம் அழியட்டும், நம்ம வலியவர்கள் நம்ம வாழட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினைச்சாலுமே அது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஸோ இவர் இந்த ட்ரம்ப் இந்த இடம் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த அமெரிக்கா கூடவே ரொம்ப அணுக்கமாக பல நூற்றாண்டுகளான நாடுகள் அவங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்படி போச்சுன்னா ஒரு கட்டத்தில் இது வந்து இப்போவும் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, இவர் வந்து மிரட்டுறாரு, ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஏதாவது நெகோஷியேட் பண்ணுவாரு. இப்பவே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அது மோடி அவர்கள் வந்துட்டு நல்ல இவர், ஸோ அதனால வந்து இந்தியா வந்து வரியை குறைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், குறைச்சிச்சுன்னா தந்தப்பில் நாங்களும் குறைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறாங்க. நம்ம வந்து முதல்ல ஒன்று சொல்லிட்டு பாருங்க, அவங்க பணக்காரர்கள், அவங்க பணம் நிறைய இருக்குது, அவங்களுக்கு கல்வி அறிவு அதிகமாக இருக்குது, அதை வச்சு டெக்னாலஜி நிறைய இருக்குது, அதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து சமமாக இருக்கணும்னாக்கா நம்முடைய நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் அழிஞ்சிரும். இப்போ ஒரு டெஸ்லா எடுத்துக்கோங்க, இங்கே வந்து ஒரு டாடா மோட்டார்ஸ் இருக்குது, இவி, மஹிந்திரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. பட் டெஸ்லா கூட போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷனு, நீங்கள் வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் தமிழில் ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கும், ஹிந்தியில் ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கும், ஆங்கிலத்தில் ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற தமிழில் ஒரு திரைப்படம் எடுத்திங்கன்னா ஒரு 7 கோடி பேர் தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்தியில் திரைப்படம் எடுத்திங்கன்னா 100 கோடி பேர் பார்ப்பாங்க. ஆங்கிலத்தில் படம் எடுத்திங்கன்னா 500 கோடி பேர் பார்ப்பாங்க. அதனால் அவங்களால அதிகமான பொருட்செலவு பண்ண முடியும், குறைவான விலைக்கு அந்த பொருட்களை அவங்க விற்க முடியும். ஏன்னா அவங்க 500 கோடி பேர்கிட்ட விற்கிறாங்க. ஆனால் நாம் அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து படிப்பு இருக்குது, நாலேஜ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, அவங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. அதெல்லாம் அவங்க வந்து ஒரு குறைவான விலையில் அவங்களால கொடுக்க முடியும். அப்போது நம்ம வந்து ஆமாம்மா டெஸ்லாவும் டாட்டா மோட்டார்ஸும் ஒன்று, டெஸ்லாவும் மஹிந்திராவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே வரி விதிப்பு வச்சோம்னாக்கா நம்ம டெஸ்லா மஹிந்திரா காரையும் டாட்டா மோட்டார்ஸ் காரையும் யார் வாங்குவாங்க? அப்போ அது நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரம் வந்து அழியும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்தியா குறைக்கும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்முடைய நாட்டில் இருக்கிற தொழில்களும் வளரணும், ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற மக்களும் வேலைக்கு போகணும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், சரிங்க எல்லாம் சமங்க இல்லைங்களா? நீங்கள் வந்து நாங்கள் 10% போட்டால் நீங்கள் 10% போடுறீங்களா? ஓகே சரி வாங்க, உங்கள் நாட்டில் இருக்கிற யார் வேணாலும் எங்கள் இந்தியாவுக்கு வரலாம், நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், நாங்கள் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டோம். அதே போல் நீங்களும் பண்ணுங்கள், இந்தியர்கள் யார் வேணாலும் உங்கள் நாட்டுக்கு வரலாம், எந்த வேலை வேணாலும் செய்யலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒத்துப்பாரா ட்ரம்ப்பு? மற்ற தொழில்களில் சமம்னு கேட்குறீங்களே, இதுக்கு சமம் வாங்கலை, பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய நாட்டு மக்கள் அங்கே போனாக்கா குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு செய்வாங்க, அவங்க நாட்டு மக்களுக்கு வேலை கிடைக்காது. அதுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு பாதிப்பு தானே நீங்கள் பண்ணீங்களே, அதே தான் நாங்கள் பண்ணி ஆகணும். உங்களுக்கு நாங்களும் இங்கே இருக்கிற கார் நிறுவனங்களும் உங்கள் கார் நிறுவனம் சமம்னு சொன்னால் நீங்கள் 1 கோடி கார் தயாரிக்கிறீங்க, நாங்கள் 10 லட்சம் கார் கூட தயாரிக்கிறதில்ல, உங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷனில் காஸ்ட்டு கம்மியாகிடும். பொதுவாக நீங்கள் ஒரு காய்கறி வாங்கினா கூட பக்கத்து கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு வேலை, ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு வேலை. ஆனால் நீங்கள் ஹோல்சேலில் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து குறைவான விற்கிறீங்க. அப்போ எங்கள் நாட்டு தொழில்கள் அழிஞ்சிரும். எங்கள் நாட்டில் தொழில்கள் அழிஞ்சதுன்னா அந்த வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கிடை போயிடும். அப்போ எங்கள் நாட்டு மக்களை நாங்கள் உங்கள் நாட்டு மக்களை நீங்கள் பாதுகாக்கிற மாதிரி எங்கள் நாட்டு மக்கள் நாங்கள் பாதுகாக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் சமம்னு பேசுகிறவங்க ஹியூமன் ரிசோர்ஸுக்கு மட்டும், ஒரு மனித வளத்துக்கு மட்டும் ஏன் வந்து வைக்கிறாங்க? பல நாடுகள் பார்த்திங்கன்னா H1B விசா, இதில் வந்து இத்தனை விசா தான் கொடுப்போம், நாங்கள் வருஷத்துக்கு 50,000 விசா தான் கொடுப்போம். அப்போ வருஷத்துக்கு 50,000 விசா தான் நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது வருஷத்துக்கு 50,000 டெஸ்லா கார் தான் விற்கணும், அதுக்கு மேலே விற்கக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னாக்கா உடனே குதிக்கிறீங்க, இது என்ன சமம் இல்லைன்ட்டு. ஸோ இது என்னன்னா வந்து
ஒரு 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 கிரேஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வசதியாக இருக்கிறேன், நீங்கள் வசதியாக இல்லை அப்படின்னும் போது நான் உங்களுக்கு சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். நீங்க சொல்றப்ப அதான் நீங்க குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், நீங்க சொல்றப்ப வந்து அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து வருது, ஞாபகத்துக்கு வருது. இப்போ வந்து ஒரு கார் மேல வந்து இவ்வளோ வரி விதிக்கிறாங்க, 25% வரி விதிக்கிறாங்கிறப்ப அங்க வந்து தொழிற்சாலைகள் தொடங்க வாய்ப்பு இருக்கு. அப்போ உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும், உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் அவர் வந்து முன்னெடுக்கிறார். இது மாதிரி வரி விதிக்கிறதுனால எல்லாரும் அங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அதிபரா மட்டும் பார்க்க முடியாது, ஹி இஸ் ஆல்சோ பிசினஸ் மேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா அவர் சொல்லும் போது அப்படிங்கிற மாதிரி தோணுது வெளியில இருந்து பார்க்குற லேமேனுக்கு. ட்ரம்ப் இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவில் ஒரு டாடா அல்லது பிர்லா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இவங்க அரசாங்கத்துக்கு கட்டுற டேக்ஸும் அதிகமாக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதானின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து டிசிஎஸில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அதில் 10ல் 1 பங்கு கூட அவர் அங்கே வேலை செய்கிறது கிடையாது. டிசிஎஸ் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்களோ அதில் 10ல் 1 பங்கு கூட அவர் டேக்ஸ் கட்டுறது கிடையாது. ஆனால் அவர் உலகத்தில் 2வது பெரிய பணக்காரர் ஆகிட்டார். அதே போல் தான் அங்கே வந்து ட்ரம்ப் மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தவர், மிக பெரும் பணம் பண்ணவர், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கட்டினது கிடையாது அவர். ஸோ இதை பற்றி வந்து இவங்க வந்து அங்கே வந்து டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிக்கன் 2 பார்ட்டி இருக்குது. ஸோ இவர் வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. அப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருக்கிற சிலர் வந்து இவரை அக்யூஸ் பண்ணாங்க, நீங்கள் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிங்களே, நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டினீங்க, உங்கள் அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறீன்னு ஒருத்தர் 10 ரூபாய் டேக்ஸ் கட்டினா நீங்கள் 1 ரூபா கூட கட்டுறதில்ல, நீங்கள் வந்து இதில் இருக்கிற லூப் ஹோலெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு இவரை வந்து ஒரு அக்யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் தானே இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தீங்க, அந்த லூப் ஹோலெல்லாம் ஏன் விட்டீங்க, நீங்கள் வச்ச லூப் ஹோல் வச்சு தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் அதை ஒத்துக்கினுக்கிறாரு. ஸோ அதனால் வந்து ஒருத்தர் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலே அவங்க சுயதத்தெல்லாம் நியாயமாயிடும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இல்ல நியாயமாயிருங்கிறத தாண்டி அமெரிக்காக்கே அது பாதகம் விளைவிக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவர் பண்ணுவாரா அப்படிங்கறதுனால யோசிக்கிறேன். அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான். இப்ப இந்த வரி விதிப்பால அதிகம் பாதிக்கப்படுறவங்க அமெரிக்க மக்கள் தான் அப்படின்னு எல்லாம் பேசுறோம் இல்லையா? ஸோ அதை அவர் பண்ணிடுவாரா அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டேன். இல்லை, அதனால தான் வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது, இவர் என்ன இவ்வளோ அடிமுட்டாளா, இவர் எப்படி இதை செய்வார், இது இவர் எதிராகவே திரும்புமே அப்படின்னாக்கா, ஸோ அதுக்கு ஏதோ ஒரு பிளான் பி வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு அனுமானம் இருக்குது. அது என்ன பிளான் பி அது வந்து தெரியாது நமக்கு. அது இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போனால் தான் அதெல்லாம் வந்து தெரியும். இப்போ இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? ஏன்னா 2011 ஏற்பட்ட பாதிப்பு மாதிரியே மறுபடியும் ஏற்படலாம். அப்போ வந்து இந்தியா வந்து தாராளமயமாக்கல் கொள்கையை வந்துட்டு கைப்பற்றிக்கிட்டாங்க. ஸோ மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க? 2011 மாதிரியே ஒரு விஷயம் நடக்குது, இப்போ என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? எந்த கெட்ட விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், எந்த நல்ல விஷயம் இருந்தாலும் அதில் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கெட்ட விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நமக்கு மட்டும் ஒரு டேரிஃப் போட்டிருந்தாருன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும், அதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இதுதான் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போட்டார்ல. இதனால் வந்து இந்தியாவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது குறைவாக தான் இருக்கும். ஒரு பெரிய பாதிப்பு வந்து இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. அது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் தெரியும். அப்போ பங்குச்சந்தையில் என்ன மாதிரியான மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? ஏற்கனவே 2 நாளைக்கு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அப்படி சப்போஸ் இது மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு. பங்குச்சந்தையில் எப்படி இருக்கும்? இப்போ பங்குச்சந்தைகள் கண்டிப்பாக அமெரிக்காவில் பெருமளவு இறங்கும், அது இறங்கி தான் இருக்குது. த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் ஒர்ஸ் தென் த ஆக்சுவல் ஃபெயிலியர். அதனால் பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுக்கவே வந்து எல்லா நாட்டு பங்குச்சந்தைகளும் பெருமளவு இறங்கி தான் இருந்தது. குறிப்பாக அமெரிக்க பங்குச்சந்தைகளும் பெருமளவு இறங்கி தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து கோல்டுக்கோ சில்வருக்கோ இல்லை மெடிசின்ஸ்க்கோ வந்து இந்த வரியை வந்து விதிக்கலை அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அப்போ இந்த குறிப்பாக மெடிசன் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு நம்ம பார்க்கலாமா? எனக்கு ஏன்னா அந்த இதில் அந்த மாதிரி ஒரு டியூட்டி இல்லை அப்படிங்கிறப்ப இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கேட்கணும்னு தோணும். அதாவதுங்க, ஆல்ரெடி வந்து அமெரிக்காவில் வந்து இந்த மருத்துவ செலவுகள்லாம் கட்டுப்படி ஆகாது. நீங்கள் ஒரு தடவை உடம்பு சரியில்லைனா அங்கே மொத்த சொத்தை எழுதி வச்சிடணும், அந்த அளவு தான் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். அதனால் இன்னும் ஏற்றி பண்ணிட்டாக்கா அங்கே பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு அதுக்கு மட்டும் எக்ஸாம்ஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் கூட இறங்கி இருந்தாலுமே அந்த மருந்து துறை ஒரு சில துறைகளுக்கு ஒரு கன்செஷன் இருக்கலாம், பட் ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம நாட்டுக்கு அது நல்லதாக இருக்காது.
சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங் ஈஸியா படிங்க சாலரியோட. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் ஆசோல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.